அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்பது ஒரு செயலை செய்யும் பொழுது இது கடினமானது என்று கருதி மனத்தளர்ச்சி அடையக்கூடாது. விடாமுயற்சியே அந்த செயலை முடிப்பதற்கான ஆற்றலையும் பெருமையும் தரும் என்பதை விளக்கும். இன்று அச்சமின்றி மேடை ஏறும் அனைவருமே வெற்றியாளர்கள் தான். அப்படிப்பட்ட இன்றைய நிகழ்ச்சியின் நாயகி நாயகர்களுக்கான போட்டியாளர்களுக்கு எங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு பேச்சாளர்களுக்குமான நேரம் 3 நிமிடங்கள். 3 நிமிடங்களுக்கு மேல் இருந்தால் மதிப்பெண்கள் குறைக்கப்படலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச போகும் நபர் என் வாழ்க்கையில் முதல் ஆசான், முதல் நண்பர், என் முதல் வழிகாட்டி என் அப்பா. ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் அப்பா என்பவர் ஒரு உறவு மட்டுமல்ல, அவர் ஒரு அடித்தளம். அவர் எப்போதும் நம்மை கையில் பிடித்து நடத்த மாட்டார், ஆனால் நம்மால் நாமே நிமிர்ந்து நிற்கும் தன்னம்பிக்கையும் வலிமையும் உருவாக்குவார். திருவள்ளுவர் ஒரு தந்தையின் கடமையை மிக அழகாக கூறுகிறார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி நிற்பச் செயல். இந்த குறளின் பொருள், ஒவ்வொரு தந்தையின் உண்மையான வெற்றி தன் பிள்ளைகளை மற்றவர்கள் முன்பாக அறிவிலும் பண்பிலும் உயர்ந்தவனாக செய்வது, உலகில் மதிப்புடனும் வாழ வைப்பது அவரது மிகப்பெரிய கடமை என்பதாகும். என் அப்பா அதையே தன் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு செய்து காட்டியுள்ளார். நான் சிறு வயதில் தவறுகள் செய்த போது அவர் என் மேல் கோவமே படவில்லை, கற்றுக் கொடுத்தார். நான் விழுந்தபோது உடனே தூக்கிக் கொள்ளவில்லை. இருப்பினும் அவர் என்னால் உடனே மீண்டும் எழுந்து நிற்க கற்றுக் கொடுத்தார். அப்போது அது கடுமையாக இருந்தது. ஆனால் இன்று என்னை நான் வலுவான பெண்ணாக மாற்றிக்கொள்ள அதுவே உதவியது. என் அப்பா எனக்கு வெற்றியின் பாதையை மட்டும் காட்டவில்லை, தோல்வியின் இருளில் ஒளி தேடி முன்னேறும் துணிவை கற்றுத் தந்தார். அவர் எப்பொழுதும் எனக்கு சொல்வது ஒரே வார்த்தை, முயற்சியை விடாதே மகளே. திருவள்ளுவர் ஒரு தந்தையின் மகத்துவத்தை பற்றி திருக்குறளில் கூறுவது என்னவென்றால், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கு நல்லாற்றின் நின்ற துணை. அதாவது ஒரு அப்பா தன் குடும்பத்திற்கு பாதுகாப்பாகவும் உறுதியான ஆதரவாகவும் இருப்பார். என் அப்பா எப்போதும் எங்கள் குடும்பத்துக்கு நம்பிக்கையும் துணிவையும் தரும் தூணாக இருந்துள்ளார். அவர் சோர்வாக இருந்தாலும் காட்டிக்கொள்ளவில்லை, கவலையில் இருந்தாலும் வெளிப்படுத்தவில்லை. அவர் சோர்வாக இருந்தாலும் காட்டிக்கொள்ளவில்லை, கவலையில் இருந்தாலும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் எங்கள் சந்தோஷம் மட்டும் குறையாமல் பார்த்து கொண்டார். இன்று நான் எதுவாக இருக்கின்றனோ அது என் அப்பாவின் உழைப்பு, தியாகம், அன்புதான். அவர் என்னை வளர்த்தவர் மட்டுமல்ல, என்னை உருவாக்கியவர். இன்று நம்மால் பலர் அம்மாவின் பெருமையை வெளிப்படையாக கொண்டாடுகிறோம், ஆனால் அப்பாவின் அமைதியான தியாகம் பெரும்பாலும் கவனிக்காமல் போகிறது. அவர் அதிகம் பேச மாட்டார், ஆனால் அதிகம் செய்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் நம் அப்பாவை மதித்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவருடன் நேரம் செலவிட வேண்டும். ஒரு சிறிய நன்றி அப்பா என்ற ஒரு வார்த்தை கூட அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். முடிவாக, என் அப்பா என் பலம், என் வழி, என் பெருமை. அவரை போல் ஒரு மனிதராக நான் வாழ வேண்டும் என்பதே என் கனவு. நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசி அமைந்திருக்கும் முதல் பேச்சாளருக்கு நன்றி. அடுத்த போட்டியாளர் ஐயாவூர் சியாமலா கௌரி. மேடை அவையோர் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். நான் ஐயாவூர் சியாமலா கௌரி. ஐயாவு என்னோட அப்பா பேரு. திருக்குறளோட இந்த பொக்கிஷத்தோட என்னோட அப்பாவோட இதை சேர்த்து சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. உள்ளத்தார் பொய்து ஒழுக்கத்தின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன். இதுல உலகம்னு சொல்றது என்னோட நான், என் அண்ணன், என் தங்கச்சி, நாங்க 3 பேரும் தான். ஏன்னா அந்த அளவுக்கு எங்க அப்பா இது பண்ணியிருக்காரு எங்களுக்கு. என்னைக்குமே பொய்ன்றது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தாரு. அதுக்கு ஒரு இது சொல்லிக்கிட்டே இருப்பாரு எங்க அப்பா. நீ உண்மையை சொல்லி 1 அடினாச்சும் வாங்கிக்கோ, ஆனா பொய்யை சொல்லி 10 அடி வாங்கிக்கிட்டு திருப்பி திருப்பி அந்த இது பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு எங்க அப்பா. அடுத்து அவரோட உழைப்பு, நேர்மை, இதை பற்றியெல்லாம் சேர்த்து ஒரு குறள் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. தெய்வத்தால் ஆகாதனின் முயற்சி தன் மெய்வெறுத்த கூலி தரும். இதுக்கு என்ன பொருள்னா, சாமி கிட்ட நம்ம வேண்டின்னு கூட கிடைக்காதது நம்ம உழைச்சா, நேர்மையா இருந்தா கண்டிப்பா நமக்கு
நடக்கும் அப்படின்றத அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அப்பா 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. ஆனால் வந்து அவர் முயற்சி உடம்பால் மனசால் பயங்கரமாக உழைச்சி மத்திய அரசில் வந்து பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்து அவர் நேர்மையாக வேலை பார்த்ததுக்கு சஞ்சார் விருது கூட அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் இத்தனை வயசாயும் ஒரு விருது கூட வாங்கினதே கிடையாது. அப்புறம் வந்து அப்பா வந்து எப்படின்னா பலமுறை அம்மாவாகவும் இருந்திருக்காரு. எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காரு. என்னோட துணிகளை கூட துவைச்சி போட்டிருக்காரு. ஒரு நாள் கூட அப்பா வந்து கசங்கின துணியை போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனதே கிடையாது என்னைய. அப்போ நினைப்பேன், இப்போ அதை நான் நினைக்கிறேன். நமக்கு காலையில் சில நேரம் டைம் இல்லாமல் இருக்கும்போது கூட குழந்தைக்கு வந்து துணியை வந்து அயன் பண்ணும்போது நினைப்பேன், அப்போ கூட அப்பா நம்மளை வந்து எந்த அளவுக்கு வளர்த்துருக்காரு. இதை வந்து என் குழந்தைகளுக்கு நான் சொல்லுவேன். ஒரு விஷயத்துலையும் சொல்லுவேன் எங்கள் அப்பாவை பற்றி. இந்த மாதிரி எங்கள் அப்பா மாதிரி வராது, எங்கள் அப்பா இந்த மாதிரி செஞ்சுருக்காரு அப்படின்ட்டு. பல நேரத்தில் வந்து அப்பா மாதிரி நான் குழந்தைகளுக்கு செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இதில் ஒரு அற்புதம் என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கு பிறக்கும் போது அவருக்கு அப்பா இல்லை. ஆனால் அவர் எந்த அப்பாவை பார்த்து அப்படி வளர்ந்து எங்களை வளர்த்தாருன்னு தெரியலை. ஆனால் இப்போ என் குழந்தைகிட்ட நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா மாதிரி நான் இதை செய்கிறேன், இது எங்கள் அப்பாவை பார்த்து நான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் 2 குறள் எங்கள் அப்பா எப்பயுமே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தங்கச்சிக்கு எங்கள் அண்ணனுக்கு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதுக்கப்புறம் தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. இந்த 2 குறளையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்பா. நான் அப்பாவுக்கு ஒரு குறள் சொல்லணும்னு நினைச்சேன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதார். அந்த இறைவனா எங்க அப்பாவை தான் நான் பார்க்கிறேன். நன்றி. பாலு கலைவாணி, மேலே முதல் வருஷம். அனைவருக்கும் வணக்கம். தலைப்போ என் தந்தையிடம் உணர்ந்த திருக்குறள். ஒற்றை குறளில் அடக்கிவிட முடியாது அவன் குணத்தை. ஆதலால் 3 நிமிடத்தில் 3 பாலிலிருந்து 3 குறள்கள் என் தந்தையிடம் உணர்ந்த 3 குணங்களை பற்றி உங்களிடம் பகிர உள்ளேன். சித்த மருத்துவராம், அரசு பணியாம், பணம் சேர்க்க 1000 வழியாம், ஆனால் அவனோ அறத்தின் வழியாம். சேமித்த செல்வத்தில் காணாத இன்பத்தை சிறு சிறு சேவையில் கண்டவராம் என் அப்பா. மருத்துவம் கண்டு பணி செய்தவராம், ஆனால் நோயாளி குணமாவதையே லாபமாக கொண்டவராம் என் அப்பா. வள்ளுவன் அறத்துப்பாலில் கூறிய குறள் இது. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லாம் செயல். இந்த குறளின் அறத்துப்பாலின் சுவை அறிந்து மருத்துவ பணியில் எல்லா சூழலிலும் அறத்துடன் செய்தவராம் என் அப்பா. குடும்பத்தில் மூத்தவராம், செல்வம் பெரிதும் இல்லாதவராம், கல்வியை போராடி கற்றவராம், அண்ணனாய் பல கடமைகளை சுமந்தவராம். எல்லாம் மேலாக தான் கரம் பிடித்தவளை தனக்கு நிகராக மருத்துவராய் உயர்த்தியராம். தான் கரம் பிடித்தவளை தனக்கு நிகராக மருத்துவராய் உயர்த்தியவராம் என் அப்பா. இப்படி எல்லா சவால்களையும் ஒரே நேரத்தில் ஓட்டமாய் ஓடி வெற்றி கண்டவராம். அப்பப்பா என் அப்பாவின் மன உறுதியை நினைத்தால் எத்தனை பெரியது. வள்ளுவன் பொருட்பாலில் கூறிய குறள் இது. வினைத்திட்பம் என்பது ஒருவரது மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. இந்த பொருட்பாலின் சுவையறிந்து எல்லா சவாலையும் மன உறுதியுடன் போராடி வென்றவராம் என் தந்தை. இறுதியாக காமத்து பாலில் இருந்து ஒரு குறள். உள்ளுவன் மண்யான் மறப்பின் மற அறியேன், ஒள்ளியன் கண்ணால் குணம். அவரை மறக்க நினைத்தாலும் அவரின் நினைவுகள் விடுவதில்லை. அவர் உடன் பிரிந்தாலும் விதைத்த நற்குணங்கள் பிரியவில்லை. அவரின் குணமும் நினைவும் என்றும் எங்கள் உள்ளத்தில் எங்களை வழிநடத்துகிறது. இன்று எங்கள் தந்தை என்னுடன் இல்லை, இருப்பினும் அவர் விதைத்த குணமும் நினைவுகளும் எங்களுடன் ஒளியாக திகழ்கிறது. வாய்ப்புக்கு என் தந்தையின் நினைவுகளை பகிர
வாய்ப்பு தந்த இந்த மேடைக்கு நன்றி. தாயுள்ளம் கொண்ட அனைத்து தந்தைக்கும் தந்தை தின வாழ்த்துக்கள் துறை விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி போட்டியாளர் அவர்களே. அடுத்த போட்டியாளர் கிருத்திகா ஜெயராஜ். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச போகும் தலைப்பு என் தந்தையை பற்றி. அவர் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம் தந்தையின் பங்கு மிகவும் முக்கியமானது. அவர் நம் குடும்பத்தின் தூண் மட்டுமல்ல, அவர் நம் எதிர்காலத்தை செதுக்கும் சிற்பியும் அவர். தமிழ் இலக்கியத்தின் பொக்கிஷமாக விளங்கும் திருக்குறளில் மனித வாழ்வுக்கு வழி நடத்தும் குறள்கள் மிகவும் இருக்கிறது. அதே போன்று நம் தந்தை பற்றி கூறும் குறள்களும் மிகவும் அவசியமானவை. தந்தை மகற்கார்க்கு நன்றி அவ்வையத்து முந்திருப்ப செயல். இந்த திருக்குறளின் பொருள், ஒரு தந்தை தனது பிள்ளையின் அறிவிலும் நல்ல பண்புகளையும் வளர்த்து அவர்கள் மற்றவர்களுக்கு முன் சிறந்து நிற்க செய்வதே ஒரு தந்தையின் மிகச்சிறந்த செயலாகும். இந்த குறள் என் தந்தையின் வாழ்க்கையில் மிக தெளிவாக காண்கிறேன். அவர் எங்கள் நல்ல கல்விக்கும் நல்ல பண்பிலும் நல்ல வாழ்க்கையின் பொறுப்புகளிலும் கற்றுக் கொடுத்துள்ளார். அவர் எப்பொழுதும் கூறுவார், வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு இதிலும் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ முதலில் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்று. அவர் கடினமாக உழைத்து எங்களுக்கு தனது ஆசைகளையும் தியாகம் செய்துள்ளார். நான் வெற்றி பெறும் ஒவ்வொரு தருணத்திலும் அவர் என் பின்னால் இருக்கின்றார் மற்றும் அவர் எனது தியாகங்களையும் செய்துள்ளார். நான் தவறு செய்தால் கண்டிப்பார், ஆனால் அதற்கு பின்னால் அவரது அன்பும் அக்கறையும் இருக்கின்றது. எனக்கு என் தந்தை ஒரு ஹீரோ. அவர் போலவே நான் எனது பிள்ளைக்கும் ஒரு ஹீரோவாக இருக்க வேண்டும் என்பதே எனது கடமை. முடிவாக தந்தை மகற்கார்க்கு நன்றி என்ற குறள் போலவே என் தந்தை எனது உயர்வுக்கும் எனது படிப்பிற்கும் உதவி இருக்கின்றார். நன்றி. நன்றி கிருத்திகா ஜெயராஜ் அவர்களே. மனிதனால் ஒரு தலைமுறையை இல்லை அடுத்த தலைமுறையையும் சேர்த்து தாங்கி பிடிக்க முடியுமா? முடியும் என்பதற்கு என் தந்தை தான் சாட்சி. அனைவருக்கும் வணக்கம். பொதுவா பிள்ளைகளுக்கு அப்பானாவே ஒரு தனித்துவமான ஒரு பாசம் இருக்கும். அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லவே வேண்டாம். அப்பா என்றாலே ஒரு அலாதி பிரியம் இருக்கும். அப்படிப்பட்ட என் அப்பாதான் என் கண்களுக்கு குடும்பத்தினுடைய சிறந்த கதாநாயகனாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் எனக்கு தெரிந்தார். அப்படிப்பட்ட என் தந்தையின் உயரிய குணமான தன் பிள்ளையை பெற்று படிக்க வைத்து அந்த குடும்பத்தையும் வழி நடத்தி அந்த பிள்ளைகளை தங்கப்பதக்கம் வாங்கும் அளவிற்கு உயர்த்தியதுதான் என் அப்பா செய்த செயல். ஒரு உலக சாதனையாகவே நான் பார்க்கிறேன். இந்த உயரிய குணத்தை விளக்கும் விதமாக நம்முடைய வள்ளுவ பெருமான் சொன்ன ஒரு திருக்குறளானது, தெய்வத்தால் ஆகாத முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். விதியே தடுத்தாலும் ஒருவனுடைய கடினமான உழைப்பு அவனை அதற்கு உண்டான பலனை தரும் என்பதுதான் பொருள். என் அப்பாவிற்கு அவ்வளவாக ஆங்கிலம் பேச தெரியாது. ஆனால் தன்னுடைய மகள் தங்கப்பதக்கம் வென்ற அந்த தங்கப்பதக்கத்தில் பொறுத்திருக்கும் எழுத்துக்களுக்கு உண்டான அர்த்தம் அவருக்கு தெரியும். உலகத்திற்கு அந்த பதக்கம் ஒரு உலோகமாகவோ இல்ல சாதனையாகவோ தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த உலோகத்தில் மறைந்திருக்கிற வேர்வை துளிகள் இல்லை இரத்த துளிகள் தான் எனக்கு தெரிகிறது. என்னை பொறுத்தவரை இத்தனை வருட காலங்களில் நான் விழுந்த போதெல்லாம் என்னை தாங்கி தூக்கி பிடித்து தன்னம்பிக்கையுடன் எனக்கு தைரியத்தையும் ஊட்டினார், இன்னும் ஊட்டிக்கொண்டு இருக்கிறார். 80 வயதை கடந்தும் இந்திய நேரப்படி அதிகாலை 3 மணிக்கு எழுந்து தாம் பெற்ற பிள்ளை இல்லை பேர பிள்ளையையும் சேர்த்து ஒரு அலாரம் வச்சு எழுப்பி தகவல் செயலி மூலமாக அழைப்பு விடுத்து
எங்களை அன்றைய பணிகளை செய்வதற்கு எங்களை வேகத்துடனும் உத்வேகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னமும் அதை செய்து கொண்டிருக்கிறார். அந்த காணொளியில் ஏதாவது என் கண்களில் ஏதாவது ஒரு சோர்வு இருந்தால் கூட அதை கண்டுபிடித்து அன்றைக்கு அதை சரி செய்து அந்த பொழுதை கழிப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இன்னமும் இருக்கின்றார் என்னுடைய தந்தை. அவர் சொல்லுகின்ற அந்த ஹலோ என்கிற அந்த ஒளியில்தான் அன்றைய நாளானது எனக்கு பிறக்கிறது. நான் எப்பொழுதும் மேடைகளில் பேசும் பொழுது ஒரு ஒத்திகை பார்ப்பது உண்டு. ஆனால் இந்த முறை அந்த உரையை நான் ஒத்திகை பார்க்கவில்லை. ஏனென்றால் இது அவருக்கான உரையானது. இதை நான் இந்த மாதிரியான ஒரு மேடையின் மூலமாக அவருக்கு நன்றிகடன் செலுத்தும் விதமாக இதை நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அப்பா 3000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் காற்றின் வாயிலாக இந்த செய்தியை அவருக்கு கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். வள்ளுவன் வழிவந்த வல்லுநர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். செய்க பொருளை செருணர் செருகற்கும் எட்டனிற் கூறியது இல் என்பது ஐயன் வள்ளுவனின் வாக்கு. இதன் பொருளானது சேமிப்பை பற்றியது. ஒரு மனிதன் தன்னுடைய சேமிப்பை பொறுத்து அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வலிமையை சேர்க்கிறான். எந்த அளவுக்கு என்றால் ஒரு எதிரியை கூட இலகுவானாக்குமா என்பது இதன் அர்த்தம். என்னுடைய தந்தை சிறு வயதில் இளமையில் கல் என்பார்கள். ஆனால் என் தந்தை வகுப்பறையில் கணிதவியல் கற்றவர் அல்ல. அவர் வரும் வருமானத்தின் சேமிப்பை பொறுத்தே கணிதத்தை கற்றவர். எங்க அப்பா நான் ஒரு தடவை எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா எதுக்குப்பா இப்பவும் போயிட்டு சைக்கிள்ல போறீங்க, நான் வேணா ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரேன், ஸ்கூட்டில போயிட்டு வரங்க அப்படின்ட்டு. எங்க அப்பா சொன்னாரு, இல்லப்பா நடந்து போறது உடம்புக்கு ஹெல்த், பெட்ரோல் விற்கிற விலைவாசியில இப்ப அதெல்லாம் நமக்கு தேவையில்லப்பா அப்படின்னு சொன்னாரு. சரி அப்படின்ட்டு நான் ஒரு தடவை நான் பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பா அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் ஒரு நாய் ஒண்ணு நின்றுச்சு. நான் ஸ்கூட்டில பைக்ல வேகமா போறதை பார்த்து நாய் வேகமா என்னை விரட்டிட்டு வந்துருச்சு. ஆனா எங்க அப்பா நடந்து போனவர் அவர் ஒதுவுமே சொல்லல. எங்க அப்பா என்னை பார்த்து சிரிச்சாரு, நேற்று கேட்டேல வண்டி வேணும்னு, அதுக்கு அவனை நாய் துரத்துச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் இருக்கு இப்போ ஒரு நிலைமை. அதே மாதிரி எங்க அப்பா சேமிப்பை பத்தி இன்னொரு முக்கியத்துவமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. தள்ளாடி தடுமாறி கீழே விழும்போது உன்னுடைய சேமிப்பு ஊன்றுகோலாய் உனக்கு உதவி செய்யும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை எங்க அப்பா எனக்கு உணர்த்தினார். அது மட்டும் இல்ல, எங்க அப்பா சின்ன வயசுல வேலை பார்க்கும்போது ஒரு சட்டை போட்டிருப்பாரு. சட்டை சீக்கிரமா கிழிஞ்சிருமா அவர் பாக்குற வேலைனால. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப எங்க அப்பா என்ன வருனா, எங்க அப்பாவோட வார வருமானம் 2 ரூபாய் அப்ப. ஸோ அந்த 2 ரூபாயில ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை அவரோட அப்பா அந்த வருமானத்தை வாங்கிட்டு போயிடுவார். அதுல இருந்து ஒரு 50 காசு எடுத்து தனியாக சேர்த்து வச்சுட்டு அந்த 50 காசுல சட்டை வாங்கி போட்டுக்குருவாராம். அப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, எனக்கு அந்த இடத்துல கேலியும் கிண்டலும் கிடைச்சதுக்கு காரணம் நான் போட்டிருந்த கிழிஞ்ச சட்டை இல்ல, என்னோட வருமானத்துக்கு தான். அந்த ஒரு மனுஷனுக்கு கௌரவம் அப்படிங்கிற சான்றிதழை வழங்குறது அவனோட சேமிப்பு தான் அப்படின்றத எங்க தந்தை தான் எனக்கு உணர்த்தினார். அது மட்டும் இல்ல, எங்க அப்பா சேமிப்பு அப்படின்றத பத்தி சொன்ன அந்த ஒரு விஷயத்தோட தத்துவம் நான் முழுமையா உணர்ந்தது எப்பனா நான் ஒரு தந்தையா ஆன போதுதான். அந்த சேமிப்போட மகத்துவம் என்ன அப்படின்றத உணர்ந்தது நான் ஒரு தந்தையா உருவெடுத்ததுக்கு அப்புறம் தான். இரும்பு போல வலிமையான எங்க அப்பாவோட குணம், அவரோட சேமிப்புனால எங்க வாழ்க்கை எப்பவுமே வாராத மலர்ந்த ஒரு மனமா தான் எங்களுக்கு தெரியுது. அதனால அப்பான்றதோட எல்லா குரலுமே 1330 குரலுமே அப்பாவுக்கு ஈஸியா பொருந்தும். அவற்ற இருந்துதான் தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சின்ன வயசுல நமக்கு வில்லனா தெரியுறது தந்தையா இருந்தாலும் பிற்காலத்துல தந்தைகள் தான் நமக்கு ஹீரோவா தெரிவாங்க நம்ம தந்தை ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு மணிவண்ணன் முத்தையா. சின்ன பையனா இருக்காரு, தந்தையா இருப்பாரா என்ன யோசிச்சேன். நல்ல ஒரு பேச்சிலே சொல்லிட்டாரு அவர் தந்தை ஆயிட்டாரு. நன்றி. நமது அடுத்த போட்டியாளர் நித்யானந்தம் சைனுதா. அனைவருக்கு வணக்கம். தந்தை சொல் இன்று நான் என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நபரை பற்றி, அதாவது எனது தந்தையை பற்றி உரையாற்ற வந்திருக்கிறேன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று ஒரு பழமொழி உள்ளது. அதாவது நமது தந்தையின் அன்பையும் அறிவுரையையும் விட மேலான மந்திரம் என்று எதுவும் இல்லை.
இதிலிருந்தே ஒருவரின் வாழ்க்கையில் தந்தையின் முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எனக்கு கைப்பிடித்து நடைபழக்கியவர் எனது அம்மா என்றால், எனது வாழ்க்கைக்கு வழிகாட்டி உறுதுணையாக இருந்தவர் எனது அப்பாவாவர். எனது தந்தையை பற்றி இந்த அவையிலே பேசுவது எனக்கு சற்று பெருமையான விடயம்தான். ஏனெனில் அவரே எனது வாழ்க்கையின் முதற் கல்வியாளர். அவர் எனது வாழ்க்கையிலே எனக்கு கற்றுக் கொடுத்த முதற் பாடமே அன்பும் நேர்மையும் தான். உலக பொதுமறை என்று சொல்லப்படுகிற திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, அன்பின் வலியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடல் என்பதாகும். அதாவது அன்பு உள்ளவரின் உடலே உயிர் நின்ற உடலாகும். அன்பே மனித வாழ்வின் அடிப்படை. அன்பு இல்லாதவரின் உடலானது வெறும் எலும்பை தோல் போர்த்த ஒரு வெற்று உடலாகும் என்பதாகும். இந்த குறளின் கருத்தை நான் என் தந்தையின் மூலமாக என் வாழ்க்கையில் நேரடியாக உணர்ந்துள்ளேன். அவர் எப்பொழுதும் அன்பாக இருப்பார், ஆனால் கண்டிப்பானவராக இருப்பார். அந்த கண்டிப்புக்குள்ளும் ஒரு கனிவை ஒழித்து வைத்திருப்பார். அதே போல எல்லோரிடமும் மரியாதையாக இருப்பார், ஆனால் ஏமாளியாக இருந்ததில்லை. எனக்கு ஒரு சிக்கல் நேருமிடத்தில் நான் உடனடியாக நாடுவது எனது தந்தையை தான். அவர் எனக்கு அந்த சிக்கலில் இருந்து வெளிவருவதற்கு வழிகாட்டுவார். எனது வாழ்க்கையிலே இலக்குகளை தீர்க்கமாக வகுத்து அதனை அடைகிறதுக்கு கடுமையான முயற்சி செய்ய வேண்டும் என்பது எனக்கு கற்றுக் கொடுத்தவர் எனது தந்தையாவர். இதே திருவள்ளுவர் திருக்குறளில் இன்னொரு இடத்தில் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்று அன்புடைமையை கூறியுள்ளார். இதன் பொருள் என்னெனில், அன்பு கொண்ட மனமும் நல்ல குடும்ப பண்பும் சேரும் பொழுதே ஒருவருடைய நல்ல குணம் வெளிப்படும் என்பதாகும். என் தந்தை அன்பின் மூலம் உறவுகளை கட்டியெழுப்பியவர். சுற்றத்தவர்களிடமும் நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் அவர் காட்டிய அன்பு அனைவரையும் ஒன்றிணைத்தது. அது எனது தந்தை அடிக்கடி ஒரு விடயம் கூறுவார், நாம் எவ்வளவு உயர்ந்தாலும் அன்பையும் மனித நேயத்தையும் விட்டுவிடக் கூடாது என்பது. அவர் என்னிடம் நான் தவறு செய்யும் இடத்தில் அறிவுரை கூறும்போது கூட கடுமையாக அல்லாமல் அன்பாக அறிவுரை கூறுவார். அதனால் அவர் கூறிய வார்த்தைகள் எனது மனதில் ஆழமாக பதிந்தது. அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபத்திற்கு இடமளிக்காமல் நிதானமாக அன்பின் வழியிலேயே ஒரு முடிவுகளை எடுப்பார். அதன் மூலம் அவர் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதனை வெற்றி கொண்டார். இதிலிருந்தே நான் அன்பின் வழியது உயிர்நிலை என்றும் குறளின் அர்த்தம் எவ்வளவு ஆழமானது என்பதை உணர்ந்தேன். திருக்குறளை படிப்பதும் அதில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொள்வதும் எளிமையானது, ஆனால் அதன்படி வாழ்ந்து காட்டுவது என்பது கடினமானது. ஆனால் எனது தந்தை அவ்வாறு வாழ்ந்து காட்டினார். இன்று நான் என்னவாக இருக்கின்றேனோ அதற்கு எனது தந்தை காட்டிய வழிகாட்டுதல் தான் ஒரு காரணமாகும். அந்த தந்தை கற்றுக் கொடுத்த அன்பினும் அறமும் என்றும் என் வாழ்வில் வழிகாட்டியாக அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனது தந்தை திருக்குறள் கூறும் நெறிகளில் ஒரு வாழும் உதாரணம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அளித்து விடைபெறுகிறேன். ஷைனுதா அவர்களே. அடுத்த போட்டியாளர், 8வது போட்டியாளர் ராஜமோகன் கண்ணுசுவாமி. அனைவருக்கும் வணக்கம். தந்தையை பற்றி பேசணும் போது நிறைய விஷயம் இருக்குது. அது இந்த ஒரு போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தந்தையை பற்றி எப்படி பேசலாம் தயாரிக்கணும்னு பார்த்தப்ப நிறைய பேசுறதுக்கு இருக்குது. ஆனால் அவருடைய ஒரு குணத்தை மட்டும் எடுத்து பேசலாம்னு நினச்சேன். ஸோ அப்படி நான் எடுத்துக்கிட்ட குரல் அவரோட குணத்தோட ஒத்துப்போன குரல் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை இல்லாகி அளவறிது வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தொன்றா கெடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய வருவாயின் பொருள் அணிந்து அந்த அளவுக்கு உள்ளார வாழ்ந்தாதான் அவர் வாழ முடியும். பொருள் இருக்கிற மாதிரி தோன்றா கூட அந்த பொருள் இல்லாம போயிடும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப என்னோட அப்பாவோட குணம் என்ன அப்படின்னா, அவருக்கு கடன் அப்படிங்கிற வார்த்தையே பிடிக்காது. கடன் இல்லாம இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய ஒரே வருவாயான மாத சம்பளம் அதுக்குள்ள வீட்டை குடும்பத்தை நடத்தணும். அதுக்கு அவர் ரொம்ப பிரயத்தனப்படுத்திட்டார். நிறைய உத்திகள் கையாண்டார். ஒண்ணு மளிகை செலவு. ஒவ்வொரு மாதமான செலவும் எப்படி செய்வாங்க அப்படின்னா,
ஒரே ஒரு முறை தான் கடைக்கு போகுது. அந்த அங்காடியில் போய் வாங்கிட்டு வர்றது ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக அதை வந்து அவங்க அம்மாவும் அதை வச்சு அவங்க அதை நடத்தி ஆகணும். அது ஒரு பெரிய ஒரு முயற்சி. இப்போ நீங்களும் பார்ப்பீங்க, கடைக்கு போகாமல் இருந்தாவே அது பெரிய சேமிப்பு. அதே போல் மின்சாரம் வீட்டில் வந்துட்டு வாசலில் இருக்க விளக்கு வந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் எரியணும். அதுக்கு மேலே எரியறதுக்கு அனுமதி கிடையாது. அதே போல் நாங்கள் எந்தெந்த அறையில் இருக்கிறோமோ அந்த அறையில் உள்ள விளக்கு எரியலாம், மின்விசிறி ஓடலாம். வேற அறை படுக்கை அறையோ இல்லை சமையல் அறையிலோ உள்ள விளக்கு அணைச்சி வச்சுருக்கோம். அதெல்லாம் சேமிப்பு தான். அது வந்து பின்னாடி எனக்கு தெரிய வந்தது. மின்சாரம் அப்படி தான் பார்த்துக்குவோம். அதே போல் தண்ணீர், இப்போ அந்த 81ல் தண்ணீர் 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 ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து என்ன காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல வறட்சி, தண்ணீரே கிடைக்கல. நான் இருந்தது கோயம்புத்தூர். அங்கே சிறுவாணி எங்களுக்கு இணைப்பெல்லாம் இல்லாத காலத்துலேயும் வீட்டில் தட்டுப்பாடே வரல. ஏன் அப்படின்னா நாங்கள் தண்ணி கொண்டு வருவோம், ஒரு பொது குழாயில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வீட்டில் உள்ள அண்டாக்கில் நிரப்பி வைப்போம். அது கூட ஒரு முறையாக ஒவ்வொரு அண்டாளுக்கு தண்ணியை பயன்படுத்த பிறகுதான் அடுத்த அண்டாவுக்கு போகணும். அந்த மாதிரி விரயம் பண்ணாமல் பார்த்துக்குவோம். சமையல் அறையில் உள்ள உபரி நீர் இல்லை அரிசி கழுவுற தண்ணி அதெல்லாம் கூட கொண்டு போய் செடிகளுக்கு தான் கொடுப்போம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சேமிப்பு, மின்சாரம், தண்ணீர், குடும்ப செலவு எல்லாத்தையுமே சேமிப்பை வந்துட்டு அவங்க வாழ்ந்து காமிச்சாங்க. தந்தைக்கு உறுதுணையாக அம்மாவும் தாயாரும் இருந்திருக்காங்க. ஆக இவங்க இருவருமே இணைந்து இந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி அளவறிந்து வாழாத அந்த வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றா கெடும் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு குரலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அதில் எனக்கு பெருமிதம். நன்றி. நன்றி திரு ராஜமோகன். போட்டியாளர் சுமிதா ஆனந்த் முருகானந்தம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பெயர் சுவேதா ஆனந்த் முருகானந்தம். எனது தந்தை பெயர் முருகானந்தம் அவர்கள். என்னுடைய தந்தையை பற்றி இன்று நான் பேச வந்துள்ளேன். எனது தந்தையின் குணத்திற்கு ஏற்ப ஒரு திருக்குறள். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அதற்கு பொருள் என்னவெனில், ஒரு விஷயம் தெய்வத்தால் ஆகாது. நம்ம என்னதான் மண்டியிட்டு கடவுள் முன் நின்று வேண்டினாலும் அது நமக்கு நடக்காமல் போக வாய்ப்புண்டு நமது விதிவசத்தால். ஆனால் அதற்கு அந்த வாய்ப்பை நமது முயற்சி கடுமையாக உழைப்பதன் மூலம் நாம் எவ்வளவு உடல் வருத்தி நம்ம முயற்சி கேட்கிறோமோ அந்த அளவிற்கு அதுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு என்பதுதான் அந்த திருவள்ளுவர் நமக்கு அதுல சொல்லியிருக்காங்க. என்னுடைய தந்தையின் பண்பு இதில் என்ன இருக்கிறது என்றால், என்னுடைய தந்தை ஒரு விவசாயி. நான் 90ஆம் வருடம் பிறந்தேன். நான் 2வது பெண் குழந்தை எங்கள் வீட்டில். முதலாவது என்னுடைய அக்கா. எனக்கும் அக்காவுக்கும் 7 வருடம் வித்தியாசம். அதனால் 2வது ஆண் குழந்தை என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் 2வது பெண் குழந்தை என்ற போது என்னுடைய தந்தை தளர்ந்து விடவில்லை. என்னுடைய அக்காவிடம் உனக்கு ஒரு அழகிய பொம்மை கிடைத்துள்ளது என்று கூட்டி வந்தார்கள். அன்று முதல் என்னுடைய தந்தை எங்கள் இருவரையுமே நன்றாக படிக்க வைத்தார்கள். சமமான படிப்பு. அதாவது நாங்கள் படித்த பள்ளியில் பெரிய மருத்துவர்களுடைய குழந்தைகளும் படித்தார்கள். அதே பள்ளியில் தான் நாங்கள் படித்தோம். ஒரு சாதாரண விவசாயி அந்த பள்ளியில் படிக்க வைத்தார்கள் என்பது மிகப்பெரிய பெருமைதான். ஏனெனில் ஊரில் அனைவரும் ஏன் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்கள் என்று சொல்லிய காலம் அது. இன்று நாங்கள் இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் எனது தந்தை தான். என்னுடைய அக்கா நான் இருவருமே பொறியியல் படிப்பு முடித்துள்ளோம், பட்டப்படிப்பு முடித்துள்ளோம். இருவருமே நல்ல கம்பெனியில் வேலை செய்தோம். ஸோ இன்று நான் இங்கு பேச வந்துள்ளது எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது. என் தந்தைக்கு நான் ஆற்றும் கடமை இது, நன்றி இது. என்ன சொல்ல வந்தேன் எனில், தெய்வத்தால் ஆகாது எனினும், அதாவது என்னுடைய தந்தையின் நிலத்தில் திருநெல்வேலி பக்கம் ஒரு வறண்ட பூமி அது. அதில் என்னுடைய தந்தை மழையெல்லாம் இருக்காது. டிசம்பர் மாதங்களில் மட்டுமே மழை உண்டு. அந்த தை மாதம் அதற்குள் அறுவடையெல்லாம் முடிக்க வேண்டும் என்பதற்காக இரவு நேரத்தில் மட்டுமே மின்சாரம் வரும். அதை பயன்படுத்தி இரவு நேரத்தில் கடுமையாக நிலத்தில் உழுது உழைத்து அதன் மூலம் வருவாய் ஈட்டி எங்களை படிக்க வைத்தார்கள். என்னுடைய
என்னுடைய அக்காவிற்கு எனக்கும் சரி பேங்கில் கடன் வசதி எல்லாம் கிடைக்கவில்லை. அவர்களே அனைத்து எங்களுடைய படிப்புக்கான செலவுகள் எல்லாம் செய்தார்கள். அது மிகப்பெரிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். என்னுடைய முன்னால் பேசிய ஐயா அவர்கள் அவருடைய தந்தை எந்த அளவிற்கு சிக்கனமாக இருந்தார்களோ அதே அளவிற்கு என்னுடைய தந்தையும் இருந்து எங்களை வளர்த்தார்கள். நான் மிகவும் பெருமை அடைகிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. வணக்கம். நன்றி. நமது அடுத்த போட்டியாளர் 10வது போட்டியாளர் தங்கவேல் காசி ரேணுகா. மேடை உங்கள் வசம். வாழ்த்துக்கள். இளம் மாலை பொழுதில் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் தந்தையை பற்றி வள்ளுவரின் வரிகளோடு பேச வந்துள்ளேன். அம்மா என்று சொன்னாலே நமக்குள் ஒரு மென்மை தோன்றும். ஆனால் அப்பா என்று சொன்னால் ஒரு கண்டிப்பு, ஒரு பாதுகாப்பு, ஒரு மலை போன்ற உறுதி நம்முள் தோன்றும். அப்பா என்பவரை ஒரு தோசைக்கல்லுடன் நாம் ஒப்பிடலாம். தோசைக்கல் எவ்வளவு சூடுபட்டாலும் அது வெளியே தெரியாது. ஆனால் நமக்கு மென்மையான சுவையான தோசையை மிக பக்குவமாக தரும். அது போலவே அப்பா வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது வெளியே காட்டிக்கொள்ளாமல் நம்மை வளர்ப்பார். அப்பாவின் அன்பு ஒரு கடல் போன்றது. மேலோட்டமாக பார்த்தால் அது அமைதியாக தெரியும். ஆனால் அதன் ஆழம் நம்மால் அளவிடவே முடியாது. என் அப்பா அவ்வளவாக பேசவே மாட்டாங்க. நம்ம உதாரணமா நம்ம அம்மா கிட்ட எல்லாம் போன்ல பேசணும்னா மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா அப்பா கிட்ட பேசும்போது அப்பா என்னம்மா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, உடம்பு பார்த்துக்கோ, இந்த மாதிரி அவ்வளவுதான் பேசுவாங்க. ஆனா அவர் சொல்ற ஒரு சில வார்த்தைகள் நம் வாழ்க்கை பாதைக்கு நல்ல வழியை காட்டும், நம்மளை ஒரு பண்புள்ள மனிதராக உருவாக்கும். இதைத்தான் திருவள்ளுவர் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்று சொல்கிறார். அன்பு நிறைந்த நல்ல குடியில் பிறந்த ஒரு நல்ல பண்புள்ள மனிதனாக உருவாக்க முடியும். ஒரு தந்தை தன் மகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி அவரை சான்றோர் நிறைந்த சபையில் முதன்மையாக உயர்த்துவதுதான். தந்தை மகனுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி என்பது அவர் சான்றோர்கள் நிறைந்த சபையில் அவளை உயர்த்துவதுதான். இதற்கு சாட்சியாகத்தான் இன்று நான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு செய்த என் தந்தைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் செய்த மகன் தந்தை காற்றும் உதவி என்னோற்றான் கொல் எனும் சொல் என்ற குரலுக்கு ஏற்ப நாம் வாழ்ந்து காட்டுவதுதான். இப்படிப்பட்ட மகளை பெற்றெடுக்க என் தந்தை என்ன சவம் செய்தாரோ என்று சான்றோர்கள் புகழும்படி வாழ்ந்து காட்டுவதே நம் கடமை. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது நம் கையில் இருக்கும் வீணை. இந்த வீணையை தந்தது என் தந்தை. அந்த வீணைக்கேற்ப நாம் இனிமையான ராகத்தை மீட்டெடுப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கக்கூடிய என் அருமை உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையிடம் நான் உணர்ந்த திருக்குறள் என்னவென்றால், நான் சிறுவயதிலேயே எனக்கு ஊட்டப்பட்ட செய்தி இதான் நான் உங்களிடம் பகிரப் போகிறேன். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, சுயநலத்துக்காகவும் உன்னுடைய தன்னலத்துக்காகவும் நீ தீமையை கையில் எடுக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கும் நன்மையை தான் நீ ஆராய்ந்து கொண்டு நன்மையை தான் விதைக்க வேண்டும் இந்த சமுதாயத்துல. அப்பதான் நீயும் நல்லா இருக்க முடியும், உன்னை சுத்தி இருப்பவர்களும் நல்லா இருப்பார்கள். எவ்வளவு பெரிய உயர்வுக்கு போனாலும் இதைதான் நீ செய்யணும், இதைதான் நீ பிறருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஊட்டி வளர்த்தார். அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, நன்மையும் தீமையும் நலம் நாடி தன்னையால் ஆளப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுல நமக்கு ஒருத்தர் கொடுக்கப்பட்ட செயலை அதில் இருக்கும் நன்மையை தீர ஆய்ந்து அதில் இருக்கும் நன்மையை மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் விதைக்க வேண்டும். அதுதான் மரமாகும், அதுதான் பிறருக்கு உதவும் என்பதை நான் சிறு வயதிலேயே உணர்ந்து கொண்டேன். இங்க பெற்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, குழந்தைகளை வைத்திருக்கிறீர்கள். நீங்க 3 வேளை நிச்சயமாக குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பீர்கள். அதில் ஒரு வேளை திருக்குறளையும் கொடுங்கள். அந்த திருக்குறளில்
சொல்லிருக்கப்பட்டிருக்க செய்திகள் அவர்கள் உணர்ந்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் செல்வத்தை விட அழியாத செல்வம் திருக்குறளாக அவர்கள் மனதில் புகுத்துக் கொள்வார்கள். அது அவர்கள் உயிரை காக்கும் மட்டுமல்ல, அது அவர்கள் உலகத்தையும் காக்கும் வல்லமை மிக்க ஆற்றல் கொண்டவர்களாக அவர்கள் வாழ்வார்கள் என்பதில் உறுதியாக நான் நம்பக்கூடிய. அப்படிதான் எனக்கு வளர்க்கப்பட்டது. என் சிறு வயதிலேயே என் தந்தையார் அவர்கள் பாரதியாருடைய பாட்டை எனக்கு சொல்லி வளர்த்திருக்கிறார். யாம் அறிந்த புலவரிலேயே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனின் யாங்கனுமே பிறந்ததில்லை. இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. ஊமையராய், குருடர்களாய், செவுடர்களாய் வாழ்கின்றோம், ஒரு சொல் கேளீர். செம்மமுற வேணுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் அப்படிங்கிறாரு. நாம தமிழ் மொழிய உலகமெல்லாம் பரவும் வகை செய்ய வேண்டும் என்னால் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே தமிழை அவர்களுக்கு ஊட்டி வளர்க்கணும். அது ஒருபோதும் அவர்களை கைவிடாது. தமிழை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களை காக்கும். அதுதான் சமுதாயத்தின் சமமாக மாற்றும் என்பதில் ஆழமாக புரிந்து கொண்டேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகவனைக்கும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமும் அது தமிழர் என கொண்டு இங்கு வாழ்ந்தது நன்றோன்னு பாரதியார் சொல்றாருல, அது போன்று பாரதியார் எப்படி நமக்கு தமிழை வள்ளுவன் மூலியமாக ஊற்றாரோ அது மாதிரி என் தந்தையரும் இது போன்றுதான் எனக்கு ஊட்டி வளர்த்தார். அது போன்று இங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் நான் ஒன்றை மட்டும் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு உணவு ஊற்றும் 3 வேளை உணவு ஊற்றுறீங்கன்னா 4வது வேளை திருக்குறளையும் சொல்லி ஊட்டி வளர்க்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி திரு அரவிந்த் என்ற நம்பியப்பன் அவர்களே. இப்ப நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இப்ப பலவிதமான தந்தைமார்களை பத்தி கேட்டோம். பலவிதமான பேச்சாளர்கள் பேச 8ஆம் வகுப்பு படித்த தந்தை, டாக்டரா இருந்த தந்தை அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு இருக்குல்ல, அததான் நம்ம இன்னைக்கு கருப்பொருளா வச்சிருக்கோம் வள்ளுவம் அப்படின்னு. இப்ப நம்ம முகநூல்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்ப பொதுவா அந்த வள்ளுவம்ங்கிற வார்த்தையே முதன்முறையா இப்ப நம்ம உமாசங்கர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. கம்யூனிசம், காந்தியவாதி அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். காந்தியை வச்சு காந்தியவாதின்னு சொல்றோம். அது மாதிரி வள்ளுவரை வச்சு இன்னைக்கு வள்ளுவம் அப்படிங்கிற அந்த தீம்ல இன்னைக்கு நடந்து முடிந்திருக்கு இந்த போட்டிகள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களது கரவொலி மத்தியில் அனைவருடைய போட்டியாளருக்கும் வாழ்த்துக்கள். சிறந்த முறையில் நேர கண்காணிப்பாளராகவும் காணொலி பதிவாளராகவும் இருந்த திரு ராமநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த திருக்குறள் பற்றிய இந்த நிகழ்வு இந்த மாசத்தோட இந்த வாரத்தோட முடிய போறது இல்ல. நம்ம சில நல்ல உள்ளங்களால இங்க சிங்கப்பூர்ல இந்த திருக்குறளை பரப்பும் முயற்சியில இந்த அமைப்பு வார வாரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மன்னிக்கவும், மாதம் 2வது சனிக்கிழமை நடத்தப்படுகிறது. இதுக்கு நீங்களும் மாதம் 2வது சனிக்கிழமை கலந்து கொண்டு உங்களது ஆதரவை தரலாம். இது முழுக்க இந்த திருவள்ளுவரை பத்தியும் திருவள்ளுவத்தை பத்தியும் தான் நடந்துகிட்டு இருக்கு. போன மாசமும் ஒரு சிறந்த நிகழ்வு நடந்தது. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, நீங்க வாரம் நம்ம அமைப்புக்கு ஆதரவு தரலாம். போன வாரம் 2000 வருடங்களுக்கு முன்னால வந்த நம்ம திருவள்ளுவரை போன மாதம் 2000 வருடங்களுக்கு முன்னால வந்த நம்ம திருவள்ளுவர் ஏஐ மூலியமா திரும்ப உயிர் பெற்று வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயிற்சி பட்டறையா நடந்துச்சு. அதாவது ட்ரைனிங்கா நடந்துச்சு. நீங்க வரைகிற அந்த ஒரு ஓவியத்தை வச்சு அதை எப்படி வீடியோவா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பழமையும் புதுமையையும் இணைத்து ஒரு விதமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி பட்டறை வழங்கப்பட்டது. அதுக்கும் முந்தைய மாதம் என்ன நடந்ததுன்னா, சிறுவர் பெண்களுக்கான ஓவிய போட்டி நடந்தது.
அந்த ஆக்சுவலா வந்து என்னன்னா அந்த ஓவிய போட்டியில அந்த மக்கள் வரைந்த அந்த ஓவியத்தை வச்சுதான் அதற்குரிய அந்த ஐடியா வந்துச்சு அவங்களுக்கு. அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணலான்னு. அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணியும் ஒரு போட்டி, ஒரு நிகழ்வு நடந்தது போன மாசத்துல. ஏறத்தாழ 200 பெற்றோர்கள் அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டாங்க. அது வந்து ஓவிய போட்டியா தான் அமர்ந்தது. அது வந்து சிங்கப்பூர் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்லயும் அந்த நிகழ்வு வந்து பதியப்பட்டது. இது போல பொதுவா சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்து இங்க தமிழை வளர்த்து அந்த தமிழை வளர்க்கறது மூலமா அந்த திருவள்ளுவத்தையும் நம்ம பெருமைப்படுத்துற இந்த மாதிரி அமைப்பு வந்து இங்க எளிதான காரியம் இல்லை. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில இருந்து வந்திருப்பீங்க சிங்கப்பூருக்கு. அது போலதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் ஒவ்வொரு பகுதியில இருந்து வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நூலகத்துல இதை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆகையால நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு நல்ல ஒரு ஆதரவு என்னன்னா, நீங்க மாதம் மாதம் இதுல கலந்துக்கங்க. உங்களுக்கு தெரிந்த மக்களுக்கும் இதை பத்தி கொண்டு போய் சேருங்க. இது சேர்க்கறது மூலமா இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோட எண்ணம் என்னன்னா, திருக்குறள் திருவள்ளுவத்தை வந்து மக்கள் மத்தியில பரப்பணும் அப்படிங்கிற எண்ணம் தான். அதனாலதான் இந்த பாடுபடுற எல்லாருமே வந்து அதுக்காக தான் பாடுபடுறாங்க. ஏறத்தாழ இங்க இணைந்து பணியாற்றுற ஆசிரியை தமிழ் உமா சங்கர் சங்கமித்ரா அவர்கள், அவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கான அந்த முன்முனைப்புல தான் ஈடுபடுறாங்க. இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சர்டிபிகேட்ஸ் அந்த பரிசு பொருட்கள்லாம் அவங்களோட சொந்த ஸ்பான்சர்ஷிப்ல பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் இன்றைய நிகழ்வோட உபயதாரர் யாருன்னா நம்மளோட சங்கமித்ரா அவர்கள் தான் நடுவில் நிற்கிறவங்களா. நன்றி சங்கமித்ரா அவர்கள். இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே பங்கேற்பாளர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட வைக்கிறது. இந்த சான்றிதழ்களை வழங்குபவர்கள் திருமதி அன்னபூர்ணி அவர்கள் மற்றும் திருமதி தமிழ்செல்வி அவர்கள். கிடைக்கிறது. திரு ஆர்த்தி ரத்னசுவாமி அவர்கள், திருமதி ஐயாவு சியாமலா கௌரி அவர்கள், பானு கலைவாணி அவர்கள், கிருத்திகா ஜெயராஜ் அவர்கள், லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், மணிவண்ணன் முத்தையா அவர்கள், நன்றி நடுவர் அவர்களே. அடுத்ததாக சான்றிதழ் வழங்க ஆசிரியை தமிழ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நித்யானந்தம் சைனுதா அவர்கள், ராஜமோகன் கனிசாமி அவர்கள், சுவைதா ஆனந்த் முருகானந்தம் அவர்கள், தங்கவேல் காசி ரேணுகா அவர்கள், திரு நம்பீர் ஜெய அவர்கள்,
அடுத்து நடுவர்களுக்கான சிறப்பு பரிசு. நடுவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி அன்னபூர்ணி அவர்கள், அடுத்த தொண்டூழியர்களுக்கான நினைவு பரிசு திரு மணிவண்ணன் முத்தையா அவர்கள். திரு நம்பிக்கன் ஜெய அவர்கள். இதோடு சேர்ந்து நம்மளுடைய நெறியாளர் திரு சூர்யா அவர்களுக்கு ஒரு சின்ன புத்தக பரிசு. அடுத்து அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கும் அந்த தருணத்திற்கு போவதற்கு முன்னால், இப்ப முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு போன்ற மக்கள்கிட்ட இருந்துதான் பின்னூட்டம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றிட்டு வராங்க இந்த அமைப்பை சார்ந்தவங்க. இன்றைய நிகழ்வுல ஏதாவது உங்களுக்கு மேம்படுத்தக்கூடிய அந்த கருத்துக்களையோ அல்லது வேற ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க பகிர்ந்துக்கலாம். யாராவது ஏதோ சொல்றீங்களா? இங்க மேல வரீங்களா? இல்ல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஜெயராஜ் கிருத்திகா, அவங்களோட தாய்மொழி தமிழ் இல்லை, அவங்க படித்ததும் தமிழ் இல்லை. ஆனால் அவங்க வந்து நாங்கள் எல்லாரும் கலந்துக்கிறோன்னு சொல்லி ஆர்வமாக திருக்குறளை கற்றுக்கிட்டு இங்கே வந்து மேடைக்கு வந்து பயப்படாமல் பேசினாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாரும் பாராட்டு தெரிவிக்கணும். அவங்கதான் ஜெயராஜ் கிருத்திகா. அவங்க தாய்மொழி தெலுங்கு, அவங்க படித்தது ஹிந்தி படிச்சிருக்காங்க. ஆனால் தமிழில் அவங்க பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்காகவே எங்களோட சேர்ந்து பேசினாங்க. அதுக்கு உதவியது ஷயனோதா. அவங்களோட தாய்மொழி தமிழ் தான், ஆனால் அவங்க ஸ்ரீலங்கன் தமிழ். அவங்க வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் ஊக்குவிச்சாங்க, வர வச்சாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்கும் நன்றி. நன்றி. வேற யாராவது பின்னூட்டங்கள் கொடுக்க விரும்புறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இந்த குரல் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிறைய வருஷங்களா நடந்துட்டு எனக்கு தெரியும். சில சில நிகழ்ச்சிகளையும் கலந்துருக்கிறேன். ஆனால் இது எனக்கு முதல் முறையாக இருக்குது. இப்போ நிறைய சிறுவர்கள் இங்கே இருந்தாங்க, அவங்களுக்கான ஒரு திருக்குறள் சொல்றதும் இருந்தது. நம்ம நிறைய அடல்ட்ஸ்க்கான ஒரு பேச்சு போட்டியும் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு பேசணும் அப்படிங்கிறது. பேசுறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், மொழி பேசுறதுக்கு தைரியம் வராது. இது ஒரு மேடை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கேள்விப்பட்ட எல்லா இந்த சர்டிஃபிகேட்ஸ் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து அவங்களே ஷேர் பண்ணி வளர்ந்தாங்கிறது ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ். எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக திருக்குறள் நம்ம இதுக்கு முன்னாடி பேச்சாளர் சொன்ன மாதிரி உணவோட அதிகம் சேர்த்து செடிக்கு உணவில்லாத பொழுது கொடுக்குற மாதிரி, அது இல்லாமல் உணவு கொடுங்க சேர்த்து. ஆமாம், இந்த ஒரு தாய் சொன்னாங்க, உணவு ஊட்டுறதுலாம் தெரியாது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அது கூட அது கஷ்டம்தான். அது கூட திருக்குறளே கொஞ்சம் சேர்த்து விட்டுங்க, கண்டிப்பாக அது பெரிய பலன் தரும். எனக்கு ஒரு 15-16 திருக்குறள் ரொம்ப மனப்பாடம், ரொம்ப பிடிச்ச குறள்கள் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன். சில நேரங்களில் அதுதான் எனக்கு உத்வேகம் தரவும், இல்லை ரொம்பவும் டவுனாக இருக்கும்போது கூட சில சொல்லிக்கலாம், தெய்வத்தோட ஆகாது அந்த மாதிரி குறள்கள் வந்து
அதுதான் அப்பப்போ ஒரு டானிக் மாதிரி எனக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்வாங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த உமாசங்கர், தமிழ் மேம் எல்லாருக்கும் மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். பொதுவா மே மாசமானது அன்னையர் தினத்தை ஒட்டியது. அது சொல்லியிருப்பார் நம்ம உமாசங்கர் அவர்கள். ஒரு சின்ன செய்தி என்னன்னா, ஒரு காரணம், இந்த வள்ளுவம் எதற்காக படைக்கப்பட்டதுன்னா, நம்ம உமாசங்கர் அவர்களுடைய தந்தையார் இறைவனடியை அடைஞ்சிட்டாரு ஒரு 30 நாட்களுக்கு உள்ளார. ஆகையால அவரோட நினைவாகவும் நம்ம உமாசங்கர் அவர்கள் இந்த வள்ளுவம்ங்கிற பேர்ல இந்த நிகழ்ச்சியை நம்மளுக்காக படைத்திருக்காரு இங்க அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன். இப்ப வெற்றியாளர்களுக்கான அறிவிப்பு. வெற்றியாளர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக திருமதி சங்கமித்ரா உமாசங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த பரிசு பொருட்கள் மற்றும் கோப்பையில் சான்றிதழுக்கான உபயதாரர் திருமதி சங்கமித்ரா உமாசங்கர் அவர்கள். நமது போட்டியின் முதல் வெற்றியாளர் ராஜமோகன் கண்ணசுவாமி அவர்கள். நமது போட்டியின் இரண்டாவது வெற்றியாளர் மணிவண்ணன் முத்தையா அவர்கள். மூன்றாவது வெற்றியாளர் பாலு கலைவாணி அவர்கள். நமது போட்டியில் கலந்து கொண்ட அனைவருமே வெற்றியாளர்கள் தான். ஆகவே அனைவருக்குமான நினைவு பரிசுகளை சங்கமித்ரா அவர்கள் தொடர்ச்சியாக வழங்குவார். ஆர்த்தி ரத்னசுவாமி அவர்கள், ஐயாவு சியாமலா கௌரி அவர்கள், கிருத்திகா ஜெயராஜ் அவர்கள், லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், நித்யானந்தம் சைனுதா அவர்கள், சுவேதா ஆனந்த் முருகானந்தம் அவர்கள், தங்கவேல் காசி ரேணுகா அவர்கள், அரவிந்த் என்ற நம்பியப்பன் அவர்கள், அனைவருக்கும் திருவள்ளுவர் வந்து சேர்ந்தாரா?
நன்றி. இப்பொழுது நன்றியுரை வழங்க திரு உமாசங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இது நாங்கள் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வரவேற்புரையில் சொன்ன மாதிரி தான் இந்த போட்டிக்கான சில காரணங்கள், ஏன்னா இடப்பற்றாக்குறை காரணமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கான நிகழ்வுக்கான இடமாக இது போதலை அப்படின்றதுனால தான் பெரியவர்களுக்காக இந்த நிகழ்வை நாங்கள் செஞ்சிருந்தோம். அதனால இன்னைக்கு யாராவது நான் பேசும்போது 100 பேருக்கு மேல இல்லை, கைத்தட்டுறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்ற எண்ணம் இருந்தால் எங்கள் சார்பாக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய தேவை என்னவெனில் ஒவ்வொருத்தரும் மனசுல பட்டதை பேசணும். சில பேருக்கு கூச்ச சுபாவம் இருக்கும், அதுவும் கண்டிப்பாக வளர்ந்தவர்களுக்கு கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும். அதனால ஒரு 10 பேர் 15 பேர் மட்டும் இருந்தா ஓரளவுக்கு தயக்கம் இல்லாம பேச முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல. இன்னொரு எண்ணம் என்னவென்றால் ஒரு 20 பேர் கலந்து 3 பேர் பரிசு வாங்கினா 17 பேர் வருத்தமா வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும். ஆனா அதுவே ஒரு 12 பேர் மட்டும் கலந்துக்கிட்டு ஒரு 3 பேர் பரிசு பெற்றா வீட்டுக்கு போறவங்க வருத்தத்துக்கு வீட்டுக்கு போற எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கும். அந்த ஒரு எண்ணத்தின் காரணமாக நாங்கள் வந்து ரொம்ப அதிகமான பதிவுகள் நாங்கள் வாங்கவே இல்லை. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு நிகழ்வு என்றால் கண்டிப்பாக அதற்கான ஆயத்த பணிகள் கண்டிப்பாக தேவைப்படும். 30 பேர் இல்ல 13 பேர் கலந்துகிற போட்டியாக இருந்தாலும் அதற்கு பின்பக்கமாக பயிற்சி செய்தவர்கள் அல்லது இதற்காக வேலை செய்தவர்கள் எண்ணிக்கை அதிகம். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் அவங்க இங்க இருக்காங்க இல்லையோ அவங்க பேரை சொல்லும் போது உங்களால் முடிந்தவர் கை தட்டினா கண்டிப்பாக அடுத்த நிகழ்வுகளில் தொண்டுடம் செய்வதற்காக சில பேர் முன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி வந்தாதான் எங்களை போன்ற ஆட்கள் நிகழ்வுகளை கொஞ்சம் வேலை கம்மியா எங்க பக்கம் வச்சுட்டு மொத்தவங்க வேலை வாங்கி செய்ய முடியும். ஆனால் ஒவ்வொரு பேரா சொல்றேன், உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். முதலாவதாக திரு இசக்கி பாண்டியன் அவர்கள், அவருக்கு 7 நிகழ்வு இருந்தா கூட ஒரு 3:45 வந்து நாற்காலிக்கு அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், மற்ற புத்தகங்கள் அடுக்கிறதுன்னு சொல்லி பல்வேறு விதத்தில் நமக்காக வந்து உதவி செஞ்சிருக்காரு. அதன் பிறகு இந்த கோப்பையையும் அவர் தான் கடையில இருந்து வாங்கி வந்ததும் அந்த உதவி தான் பண்ணார் அவர் தான். அதன் பிறகு இந்த நிகழ்வுக்கான சான்றிதழ்களை இந்தியாவிலிருந்து வந்த என்னோட பள்ளி நண்பர் ஒருத்தர் அவர் தான் இந்தியாவிலிருந்தே கொண்டு வந்தார். காரணம் என்னென்றால் ஒவ்வொரு வெள்ளியும் முக்கியம், எல்லாமே வந்து பணம் வந்து முக்கியம்ன்றதுனால என்னுடைய எண்ணம் என்னன்னா நம்மளே எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா மற்றவங்களுக்கு அந்த எண்ணமே வராது. அதனால ஒவ்வொரு மாதத்துக்கு முன்னாடியோ நிகழ்வுக்கு முன்னாடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 பேரையாவது தொந்தரவு செஞ்சு அவங்க மூலமா சின்ன சின்ன வேலைகளை நடத்தினாதான் அவங்களுக்கு தெரியும் சிங்கையில் தமிழ் வாழ்கிறது, அதற்கான நிகழ்வு நடக்குதுன்னு வெளியேற்றினா நம்ம சொன்னாதான் தெரியும். அதனால என்னுடைய பள்ளி நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லி இந்த சான்றிதழ்களை இந்தியாவிலிருந்தே கொண்டு வர சொன்னேன். அவருக்கும் நன்றிகள். அவருடைய வைத்து அதன் பிறகு நமக்கு இன்று நடுவர்களாக நமக்காக வந்திருக்கிற சகோதரி அன்னபூர்ணி, சகோதரி தமிழ்ச்செல்வி, இருவருக்கும் நன்றிகள். அதன் பிறகு கடந்த பல ஆண்டுகளாக பல நிகழ்வுகளாக என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் சகோதரி ஆசிரியர் தமிழ் அவர்கள். இங்க இருக்கிற பல பேருக்கு எந்த பிரிவிலையோ ஆசிரியர் தமிழை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்களால் தான் கடந்த பல மாதங்களாக எங்களுடைய நிகழ்வுகள் ரொம்ப எளிதாக போறதுக்கு முக்கியமான காரணம் ஆசிரியர் தமிழ். அதன் பிறகு இங்க முன்வரிசையில உட்கார்ந்திருக்க திரு பக்தா அவர்கள், அவரை பற்றி ஆனா இந்த மாதிரி நிகழ்வுக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவர் வந்து ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், 8 மாதங்களுக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து வரும்போது முழுக்க திருக்குறள் புத்தகங்கள் மட்டுமே ஒரு 8 கிலோ கிட்ட ஒரு பெரிய பொடி நிறைய கொண்டு வந்து கொடுத்தாரு. அதையே இங்க சொல்றேன் அப்படின்னா நான் கேட்காம நானா தொந்தரவு பண்ற 4 பேர்ல அவர் இல்லை. அவரா தானா உள்ள வந்து எனக்காக புத்தகங்களை கொண்டு வந்து ஈஷூன்ல என்னை சந்திச்சு அந்த புத்தகங்களை கொடுத்தாரு. அவருக்கு நன்றிகள். அதன் பிறகு கடைசி வரிசையில இருக்கிற 2 பேர், அவங்க பேருன்னு எனக்கு தெரியாது, இப்பதான் நம்பி அரவிந்த் அப்படின்னு சொல்லி பேர்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கும் நன்றி தெரியும். காரணம் என்னவென்றால் ஒரு தொண்டுநராக வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனே வந்தாங்க. அது மட்டும் இல்லாம போட்டிக்கு பேர் கொடுங்கன்னு சொல்லும் போது பேர் கொடுத்தாங்க. ஆக அவங்களை பத்தி என்னன்னா ஒரு இடத்துக்கு வந்தனா என்ன சொன்னாலும் செய்வோம் அப்படின்ற மாதிரி வந்த அந்த இருவருக்கும் நன்றிகள். இறுதியாக சொல்லக்கூடாது, என்னுடைய அடுத்த பெயராக சொல்ல வேண்டியது திரு சூர்யா அவர்கள். காரணம் என்னன்னா அவருக்கு போட்டியாளர் தான் பேர் கொடுத்தாரு முதல்ல. ஆனா அவருக்கு விருப்பம் என்னன்னா போட்டியாளர் பேர் கொடுத்தா 3 நிமிஷம் தான் பேசணும், நெறியாளராக வந்தா 10 நிமிஷம் பேசலாம் அப்படின்ட்டு அவருக்கு யாரும் ஐடியா கொடுத்துருக்காங்க பொழுது. அதனால அவர் என்ன சொன்னாங்க, நான் போட்டியாளராக வரலீங்க, நான் நெறியாளராக வரேங்க அப்படின்னு சொன்னது மட்டும் அல்லாம அந்த நெறியாளரை செய்யும் போது அவரால் முடிந்த வரைக்கும் திருக்குறளை இணைச்சி பேசினாரு. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
நம்முடைய நூலகத்துறை சார்பாக சகோதரி லட்சுமி அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக எங்களோடு சேர்ந்து பயணிச்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணம் அவங்க வர முடியல. அவர்களுக்காக அவங்களுடைய நூலக வாரியத்திலிருந்து வந்த சகோதரிக்கும் நன்றிகள். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான், குரல் ஃபார் ஆலுக்காக நூலகத்தில் எங்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக எங்களுக்கான இடத்தையும் இலவசமாக கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த மைக்கு, உங்களுக்கான டிஸ்பிளே, சேர்ஸ் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ற நம்மளுடைய நேஷனல் லைப்ரரி போர்டு. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவங்க ஆதரவு தருவாங்க. ஆனா அந்த நிகழ்வுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லணும். ஒரு தமிழ் சார்ந்த நிகழ்வாக இருக்கணும் அல்லது ஒரு மொழி சார்ந்த இலக்கியம் சார்ந்த ஒரு சில காரணங்கள் சொல்ல வரும்போது ஒரு சின்ன குழுவாக இருக்கிய எங்ககிட்டயே அவங்க ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா வெளி இடத்துல ஒரு நிகழ்வு பண்ணுவதாக இருந்தால் இடத்தை வாடகைக்கு எடுக்கணும், நாற்காலியை வாடகைக்கு எடுக்கணும், அந்த செலவு கூடும் போது நம்மளால நினைச்சதை சாதிக்க முடியாது அல்லது செயல்முறைப்படுத்த முடியாது. ஆனால் நூலகம் என்பது நமக்கு கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு அருமையான ஒரு தரங்களை நான் உங்களுக்கு சிலர் சொல்லியிருப்பேன், இடப்பற்றாக்குறை சொல்லியிருப்பேனே தவிர அதற்கும் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ்க்கும் எந்த குறையும் இல்லை. ஏன்னா அவங்க நூலகத்துல அவங்கள எவ்வளவு முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. இந்த நூலகத்தின் வசதி இதுதான், அதனால நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. அதனால இது போன்ற தமிழ் நிகழ்வுகளை நீங்களும் எடுத்து பண்ணணும். ஏன்னா நாங்கள் மட்டும் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, வேற யாராவது எடுத்து பண்ணணும்னா கூட உங்களுக்கான நல்ல காரணங்கள் இருந்தால் நீங்கள் நூலகத்துறையை அணுகினால் அவர்கள் உங்களுக்கான இடத்தை கண்டிப்பாக வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்களுக்கும் நன்றி தெரிவித்து விட்டு கடைசியாக மட்டும் இல்லாம அந்த கடைசி வார்த்தை உபயோகப்படுத்தான்னு பார்த்தா வந்து வாயில உங்க எல்லாரையும் தான். காரணம் என்னன்னா, முதல்ல வரும்போது பின்பக்கம் அவங்க ஒரு திரை போட்டிருந்தாங்க, வெளியே யாருக்கும் தெரியாத மாதிரி. அப்புறம் நூலகத்துல சொன்னாங்க, நீங்க பேசுறது வந்து இலக்கியம், தமிழ் சார்ந்தது, மொழி சார்ந்து இருக்கும்போது மற்றவங்களுக்கு தெரிஞ்ச தவறு இல்லையே, அதனால திரையை விலைக்கில்லாமான்னு கேட்டாங்க. நானும் நினைச்சேன் யாருக்காவது கூச்ச சுபாவமா இருந்து அவங்க வந்து பார்த்து பேச கொஞ்சம் வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க யாருமே அந்த பயத்தை கண்ட காட்டாம அமர்ந்து இந்த நிகழ்வுக்கு உங்களால் முடிஞ்சிருக்கும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அல்லது உங்களுடைய பங்களிப்பை தந்தவங்க அனைவருக்கும் நன்றி. கடைசியா உன்னையும் நன்றி சொல்ல, நன்றிக்கான ஒரு வார்த்தையை சொல்றேன். ஏன்னா நீங்க சாப்பிட்ட உணவுப் பொருள் ஏதாவது கீழே சிந்தி இருந்தா அதை தயவு செய்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி அந்த குப்பை தொட்டில போட்டுங்க. காரணம் என்னென்றால் நாம பண்ற ஒரு சின்ன தவறுனால நம்முடைய ஒட்டுமொத்த சமூகத்திற்கோ அல்லது நம்மளுடைய ஒட்டுமொத்த நோக்கத்திற்கோ பாதகம் வர மாதிரி ஒரு சூழல் வரலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் நம்மனால ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குப்பை வர மாதிரி இருந்தா அதை தவிர்க்க பாருங்கள். ஆனா அதுக்காக நான் போக மாட்டேன்னு சொல்லாதீங்க, போங்க, குப்பையை போடாம போயிட்டு அங்க இருக்கிற கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வாருங்கள். அனைவருக்கும் நன்றி. மேற்கொண்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் கடைசி ரோடு இருக்கு, எடுத்துக்கலாம். இங்க யாராவது இருக்கிறவங்க யாராவது நெங்கல் மீன அது சொல்ல முடியாது. ஒரு சின்ன வேண்டுகோள், இங்க எத்தனை பேர்கிட்ட லைப்ரரி மெம்பர்ஷிப் கார்டு இருக்குன்றத கை உயர்த்த முடியுமா? உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் தமிழ் நூல்களை இரவல் பெற்று செல்லுங்கள். ஏனென்றால் நூலகத்துறையிலிருந்து நமக்காக பார்வைக்காக சில நூல்கள் வச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நிகழ்வு செய்யும் போதும் அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்ம ஒரு நல்ல சுத்தமான ஒரு நிகழ்வு செய்யணும், இடத்தையும் சுத்தமா வச்சுக்கணும், அதுக்கப்புறம் நல்ல நூல்களை மக்கள் பரவலாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் இருக்கு. அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நூலகத்தில் உள்ள தமிழ் நூல்களை இரவலாக பெற்றுக்கொண்டு சென்றால் எங்களுக்கும் உதவியா இருக்கும், அவங்களுக்கும் ஆதரவா இருக்கும். அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு குழுப்பம் எடுத்துக்கலாம், எல்லாரும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா குரூப் போட்டு எடுத்துக்கலாம்.